இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். وعليكم السلام. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول وعلى آله وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ومن வல்லவனாகிய அல்லாஹுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபாக்கள், சத்திய தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மூமின்களாக எங்களை தெரிவு செய்து எங்களுக்கென்று தனித்துவமான வாழ்வியல் அம்சங்களை, அவை அனைத்தையும் எங்களது வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடக்க வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு மகத்தான ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்து, அந்த மாதத்திலே படுத்தி கொள்ளுகின்ற வழிமுறைகள், வழிபாடுகளை எல்லாம் சொல்லி தந்து, அதற்கு பின்னால் எங்களுக்கு ஒரு பெருநாளை தந்து, அந்த பெருநாளுக்கு பின்னால் சுன்னத்தான 6 நோன்புகளை எங்களுக்கு வழிமுறையாக ஆக்கி தந்து, ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்தையும் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றான். இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது, இஸ்லாம் என்பது தனித்துவமானது. தனித்துவமான வழிமுறைகள், வணக்கங்கள், கலாச்சாரங்கள். இஸ்லாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்த அந்த நடைமுறைகள் மாத்திரமே பின்பற்றப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். வழிமுறைகள், கலாச்சாரங்கள் இவற்றை தவிர்த்து ஒரு மோமினான மனிதன் சருகி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடத்திலும், ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நேரத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வாழ்வியல் அம்சங்களை அழகான முறையிலே தொகுத்து தந்திருக்கின்றது இஸ்லாம். அந்த வழிமுறைகள், அந்த கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருப்ப
பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் எமது சமூகத்திலே எமது கலாச்சாரத்தோடு எமது வழிமுறைகளோடு இணைத்து அவற்றிலே விருப்பம் கொண்டிருப்பது, அவற்றை ஒரு சிறந்த நடைமுறையாகவும் சிறந்த கலாச்சாரமாகவும் கருதுவது வேதனை தரக்கூடிய விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மதத்தவர்களுடைய வழிமுறைகள் பார்க்க வேண்டும், அந்த விடயங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அடிக்கடி வலியுறுத்துவார்கள். பிற வழிமுறைகளை யாராவது ஒரு சிறந்த வழிமுறையாக காணுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வெறுத்தார்கள், கண்டித்தார்கள். அவற்றை நீங்கள் பின்பற்றுகின்ற போது ஒரு போதும் நேரான பாதையை சென்றடைய முடியும் சஹாபாக்களுக்கு உணர்த்தி இருக்கு. ஒரு மூமினை நாங்கள் சந்திக்கின்ற போது மதத்திலும் இல்லாத ஒரு அழகிய வழிமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்தார்கள். மூமின்களுக்கு மத்தியிலேயே அது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் உணர்த்தினார்கள். முஹம்மன் அவர்களுக்கு மத்தியிலே பரிமாறப்படுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு மத்தியிலே ஊடுருவக்கூடாது, கவனக்குறைவாக அந்த விடயங்களை தங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். இந்த அடிப்படையிலே ஒரு பிற மத சொல்லுகின்றார்கள். வணக்கம் என்ற எந்த பொருளை வெளிப்படுத்துகின்றது? அரபிகளுக்கு மத்தியிலே ஷுக்ரன் என்று சொல்லுவார். பொருள் ஷுக்ரன் என்றால் நன்றி என்று சுருக்கமாகவும் சொல்லலாம். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், அபுவன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஹையன் விரைந்து வாருங்கள் என்றெல்லாம் சுருக்கமான வார்த்தைகளை அரபிகள் பயன்படுத்துவார்கள். அதேபோல் அவ்வாறு சுருக்கமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் வணக்கம் என்பது. வணக்கம் என்றால் உங்களை நான் வணங்குகின்றேன், உங்களை நான் வழிபடுகின்றேன், உங்களுக்கு மிகுந்த மரியாதை செலுத்துகின்றேன் என்று பொருள். இந்த பொருளை தரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட விபரீத வேண்டும்? அவர்கள் எங்களுக்கு சலாம் சொன்னால் மிக அழகாக மறந்துவிட்டு வணக்கம் சொல்லுகின்ற நடைமுறை, உன்னை வணங்குகின்றேன் என்றால் அது எப்படிப்பட்ட குஃப்ரை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. உன்னை வழிபடுகின்றேன், உனக்கு மிகுந்த மரியாதை செய்கின்றேன், இது எல்லாமே இஸ்லாத்திலே வெறுக்கப்படக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எந்த பொருளில் அவர் பயன்படுத்தினாலும் எல்லாமே இஸ்லாத்தில் வெறுக்கப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னை வணங்கி வழிபடுகின்றேன் என்கின்ற பொருளில் யாரும் சொல்ல மாட்டார்கள். அதனுடைய பொருள் என்ன என்பதை புரியாமல் வேண்டுமானால் சொல்லுவார்கள். ஆனால் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அவருக்கு மரியாதை செய்வதற்காக வேண்டி அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் என்ற விடயத்தை எவரும் அறியாமல் இருக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, அடுத்த சமயத்திலே வாழுகின்ற மக்களோடு நாங்கள் இன நல்லுறவை பேண வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே எங்களுடைய அழகிய பண்பாட்டை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எங்களுடைய தனித்துவம் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும்.
அவர்களோடு நாங்கள் வெளிப்படையிலே எங்களுடைய நல்லுறவை வெளிப்படுத்துகின்ற வகையில் நடந்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. தனக்கு அருகிலே வாழுகின்ற ஒரு மனிதர் அடுத்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கும் எங்களுடைய விடயத்திலே சில உரிமைகள் இருக்கின்றன. அவருடைய நலவுகளை நாங்கள் பேண வேண்டும். அவருடைய இன்ப துன்பங்களிலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அவர்களுடைய கஷ்டத்திற்கு உதவி அவருக்கு உறுதுணையாக விடயங்களை எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஆனால் எங்களுடைய தனித்துவம் பாதிக்கப்படுகின்ற வகையிலே, அல்லாஹும் ரசூலும் வெறுக்கின்ற வகையிலே அவர்களோடு நடந்து கொள்வதில் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். வணக்கம் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை இன்றைக்கு அறிஞர்கள் கூட பயன்படுத்துகின்றார்கள். சில செய்தியாளர்களை நாங்கள் பார்க்கின்றோம், இருவரும் கலந்துரையாடுகின்ற போது இருவருமே முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் வணக்கம் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான காணிக்கையை ஒரு மோமினுக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற வழிமுறையை கற்றுத்தந்து எந்த ஒரு மதத்திலும் இல்லாத உயர்ந்த பிரார்த்தனையை, உயர்ந்த காணிக்கையை எங்களுக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். மனிதன் அந்த மனிதனை துடிக்கின்றவன், அநியாயமாக கொலை செய்ய துடிக்கின்றதிலே எமது சமூகத்திற்கு மத்தியிலே நுழைக்க விரும்புவது, அதை நடைமுறையாக்கி காட்டுவதெல்லாம் அல்லாஹுக்கு வெறுப்பான விடயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். அவன் அனுப்பிய ஒவ்வொரு நபிக்கும் சில தோழர்கள், சில உதவியாளர்களையும் என்றும் அஸ்ஹாபுகள் என்றும் சஹாபாக்கள் என்றும் அழைக்கப்படும். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியினுடைய வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய, அவர்களுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அந்த நபி என்ன வழிமுறையை காட்டுகின்றார்களோ அதைத்தான் அவர்கள் எடுத்து நடப்பார்கள். என்ன கட்டளை இடுகின்றார்களோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள், அடுத்தவர்களுக்கு போதனை புரிவார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை எடுத்து நடக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் பணிக்கப்படாத விடயங்களை நடைமுறைப்படுத்துவார்கள். மார்க்கத்திலே இல்லாத விடயங்களை புதிதாக கொண்டு வருவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த சமூகத்தவர்கள் தோன்றுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், இப்படியானவர்கள் இஸ்லாத்திலே இல்லாத விடயங்களை நடைமுறைப்படுத்த முற்படுகின்றவர்கள், அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை நடைமுறையில் கொண்டு வராத சமூகத்தவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களோடு யார் தன்னுடைய கரத்தினால் போராடுகின்றாரோ அவர் மூமினாக இருப்பார். தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய வலிமை, தன்னுடைய பலத்தின் மூலமாக யார் அவருடைய செயலுக்கு எதிராக போராடுகின்றாரோ, போராடி அதை தடுக்க முற்படுகின்றாரோ அவர் மூமினாக இருப்பார். அதற்கு முடியாவிட்டால் தன்னுடைய நாவின் மூலமாக யார் அவர்களுடன் போராடுகின்றாரோ, தன்னுடைய போதனை, தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அதை தடுப்பதற்கு யார் முற்படுகின்றாரோ அவரும் மூமினாக இருப்பார். அதற்கு முடியாவிட்டால்
அவர்களை யார் வெறுத்து தன்னுடைய உள்ளத்தால் எதுவும் செய்ய முடியாத பலவீனமான நிலையிலே தான் இருக்கின்ற காரணத்தினால் அப்படிப்பட்டவர்களை வெறுத்து ஒதுங்கி இருந்தால் அவரும் மூமின் தான். இந்த மூன்றில் எதையுமே செய்யாதவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய அப்படிப்பட்ட அந்த செயலை பார்த்துவிட்டு கவனக்குறைவாக அது விடயத்திலே அவர்களுக்கு எந்த விதமான கரிசனையும் கிடையாது, அல்லது அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே இருக்காது. கடுகளவு கூட அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்காது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இஸ்லாத்திலே இல்லாத, நபிகள் சொல்லாத, அல்லது ஷரியாவிலே எந்த விதமான அடிப்படையும் இல்லாத ஒரு விடயத்தை இஸ்லாத்தில் நுழைக்க விரும்புகின்றவர்கள் விடயத்திலே நாங்கள் குறைந்தபட்சம் எங்களிடத்திலே அதிகாரம் இல்லை, எங்களிடத்திலே வலிமை இல்லை, அதனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல், அப்படிப்பட்ட சமயத்திலே உள்ளத்தால் வெறுத்தாவது ஒதுங்கி இருக்க வேண்டும். அதையும் செய்யாமல் அலட்சியமாக அது விடயத்திலே பொடுபோக்காக இருக்கின்ற போது அந்த மனிதருடைய உள்ளத்திலே ஈமான் என்பதையே காண முடியாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய திருநாள், எங்களுடைய பெருநாள் காலங்களிலே நாங்கள் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை அனுஷ்டிக்க முற்படுவது, அதை ரசிப்பது, அதிலே விருப்பம் கொள்வது, இந்த விடயங்களில் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விசனத்தை, அவனுடைய சாபத்தை உண்டாக்கிவிடக்கூடிய விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் நேசிக்கின்ற போது, அதை பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்கின்ற போது என்ன பலனை அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் இருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீண்ட காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை புரிந்து வந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே பணிபுரிய ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய சிறு பிராயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா புனைய, என்னுடைய சின்ன மகனே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றிய தீய உணர்வோ சிந்தனையோ இல்லாமல், யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் ஒவ்வொரு நாளையும் கடத்த முடியுமாக இருந்தால் அதை நீ அப்படியே செய். எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்தவர்களுக்கு அநியாயம் அக்கிரமம் செய்துவிடக்கூடாது, அநியாயம் நினைக்கவும் கூடாது. அப்படி உன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்து ஒவ்வொரு நாளையும் கழிக்க முடியுமாக இருந்தால் அப்படியே செய். என்னுடைய சின்ன மகனே, அது என்னுடைய வழிமுறை. அடுத்தவர்களுக்கு எப்படி நலவு செய்யலாம் என்கின்ற சிந்தனை தான் உனக்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றிய தவறான எண்ணம், அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கின்ற போதே அந்த இளம் உள்ளத்திலே எப்படி இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்பதை எவ்வளவு ஒரு மனிதனை பற்றி தீங்கு நினைக்காமல் அவனுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வதற்கின்றதே இது என்னுடைய வழிமுறை. யார் என்னுடைய வழிமுறையை நேசிக்கின்றாரோ அவர் என்னையே நேசித்து விட்டார். மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி, என்னுடைய வழிமுறையை நேசித்தால் அவர் என்னையே நேசிக்கின்றார். வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னா, என்னை யார் நேசிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை நாங்கள் நேசிப்போமேயானால், அதை நடைமுறைப்படுத்துவோமேயானால் அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களை சுற்றி இருக்கின்ற சமயத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். வந்து நாயகமே கியாமத்து நாள் எப்போது வரும் என்று கேட்டார். அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றீர் என்றதும், நான் பெரிதாக எதையும் தயார் செய்து வைக்கவில்லை, அதிகமான தொழுகையோ அதிகமான நோன்போ என்னிடம் கிடையாது, ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கின்றேன் என்றார். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோடு மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்த நாள், அஹ்பப்த, நீங்கள் நேசிக்கின்றவரோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று அந்த வார்த்தையை சொன்னார்களோ, அந்த நாளில் நாங்கள் அடைந்த புலகாங்கிதம், அந்த நாளில் அடைந்த மகிழ்ச்சியை போன்று வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நாளுடைய கலாச்சாரம் இது விடயத்திலே சஹாபாக்களுக்கு தன்னுடைய நடைமுறை மூலமாக பல விடயங்களை உணர்த்தினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நாயகமே, யூதர்களிடத்திலிருந்து நாங்கள் பல செய்திகளை படிக்கின்றோம், பல செய்திகளை கேட்கின்றோம். அந்த செய்திகளிலே ஏராளமானவை பெரும் ஆச்சரியம் தரக்கூடியவைகளாகவே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாமா நாயகமே என்றதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரே, நீங்கள் யூத நசாராக்கள் தடுமாறியதை போன்று, சந்தேகித்ததை போன்று நீங்களும் சந்தேகிக்கின்றீர்களா, தடுமாறுகின்றீர்களா? இதை பின்பற்றுவதா அதை பின்பற்றுவதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு அவர்களுக்கு வேறு எந்த எச்சரிக்கை செய்கின்றார்கள். மற்றொரு அறிவிப்பிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தௌராத்திலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தட்டிவிட்டு, அல்லாஹ் அபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுடைய இரட்சகன், முஹம்மத் இஸ்லாம் தான் எங்களுடைய மார்க்கம் என்ற அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிகின்றது. மூசாவே, உமரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய காலத்திலே உயிராக இருந்து என்னை விட்டுவிட்டு நீங்கள் அவர்களை பின்பற்றினாலும் நேர்வழி பெற முடியாது, வழி தவறி விடுவீர்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கை! ஒரு நபி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை, அவர்கள் கொண்டு வந்த வழிமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு பின்பற்றினாலும் வழி தவறுவதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கலாச்சாரம், அவர்கள் காட்டித்தந்த வணக்கங்கள், அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நாங்கள் எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்பதை இது உணர்த்துகின்றதல்லவா? இதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னா, என்னுடைய வழிமுறை,
நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய வழிமுறை. இதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடைவாய் பற்களாலாவது கடித்து பிடித்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நேசிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இவ்வாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மீலாத் விழா எடுப்போமேயானால் ஷரியத்திலே அடிப்படை உள்ள ஒரு விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது, அதே போன்று ஏழை எளியவர்களுடைய மன நிறைவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அன்னதான விழாவை ஏற்பாடு செய்கின்ற போது அதையெல்லாம் பிதுஅத் என்று கருதுகின்றவர்கள் சுதந்திர தின விழா, பிறந்த தின விழா, தினம் என்று பல தினங்களை வைத்திருக்கின்றார்கள். இந்த தினங்களிலே, இந்த விழாக்களிலே அவர்கள் கையாளுகின்ற கலாச்சாரத்தை பாருங்கள். தெருக்களிலே பெண்களை சோடித்து நடனமாடுகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்திலே ஷரியாவிலே அடிப்படை உள்ள விடயங்களை பின்பற்ற முனைகின்ற போது அது அவர்களுக்கு அதிருப்தியாக இருக்கின்றது. அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. பிதுஅத் என்று தூற்றுகின்றார்கள். கெட்ட வழிமுறைகள் விடயத்திலே எந்த கவனமும் செலுத்துவதில்லை. அதை ரசித்து நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். பிதுஅத் என்பதனுடைய பொருளை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு சமூகத்தை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பிதுஅத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இல்லாதது என்று பிழையான விளக்கத்தை சமூகத்திற்கு மத்தியிலே போதிக்கின்றார்கள். பிதுஅத் என்றால் ஷரியத்திலே எந்த விதமான அடிப்படையும் இல்லாத, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல மூலாதாரங்கள், துணை மூலாதாரங்கள், இவற்றிலே எந்த அடிப்படையும் இல்லாத விடயங்கள், இவற்றைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். எந்த அடிப்படையும் இல்லாதவற்றைத்தான் பிதுஅத் என்று சொல்லப்படும். இதனுடைய விளக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு பிதுஅத் என்று துர்பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து சினிமா பார்க்கின்ற ஒரு வழிமுறை, ஒரு நடைமுறையை உருவாக்கி விட்டு செல்கின்றோம். ஷரியத்திலே இதற்கு ஏதாவது அடிப்படை இருக்கின்றதா? குடும்பமாக சேர்ந்து சினிமாவை பார்த்து ரசிப்பது, சிறுவர்களில் இருந்து முதியவர்கள் வரை, பிறந்த நாள் என்று இன்றைக்கு எல்லோரையும் பிடித்து அசைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீய கலாச்சாரம். கேக்குகளை வெட்டி மெழுகுதிரி ஊதி ஹாப்பி பர்த்டே சொல்லி கிறிஸ்தவ கலாச்சாரம் இது இன்றைக்கு சமூகத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. இதற்கு ஷரியாவிலே ஏதாவது அடிப்படை இருக்கின்றதா? அல்லாஹுடைய தூதரும் வெறுத்த விடயங்கள். இந்த விடயங்களை எங்களுடைய பெருநாளிலே நாங்கள் கையாளக்கூடாது. பெருநாளிலே நாங்கள் அடைகின்ற மகிழ்ச்சி, எங்களுக்கு ஏற்படுகின்ற புலகாங்கிதம், எங்களுடைய தனித்துவத்திலிருந்து எங்களை ஒருபோதும் விலகி செல்ல அனுமதிக்க கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை தந்து, புனிதமான பெருநாளை தந்து, சுன்னத்தான வழிமுறையை எங்களுக்கு எடுத்து காட்டி அதிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு விடயத்தையும் அழகான முறையிலே தெளிவுபடுத்தி இருக்கிறான். எங்களுடைய மகிழ்ச்சியை மூமினான சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்தாரோடு எங்களுடைய உறவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல விதமாக உண்டு மகிழ வேண்டும், தாராளமாக புசிக்க வேண்டும். எங்களுடைய தூரத்து சொந்தங்களை நாங்கள் சென்று பார்க்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்த்து கூற வேண்டும்.
என்று பல விடயங்களை அந்த திருநாளிலே எங்களுக்கு சொல்லி காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளிலே ரமலானுடைய பூரணமான கூலியை தருவதாகவும் தனித்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நாங்கள் புது வருட கொண்டாட்டம், புது வருடம் என்றால் படையாக வேறு ஊருக்கு சென்று அவர்களுடைய கலாச்சாரங்களை ரசித்து அவர்களோடு அவர்களாக சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய கலாச்சாரத்தையோ அவர்களையோ எங்களுடைய நண்பர்களாக எங்களுடைய நல்ல நடைமுறைகளாக ஆக்கி கொண்டால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டும் படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். அடுத்தவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கி கொண்டவர்கள், நண்பர்களாக எடுத்துக்கொண்டவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தான விடயங்கள் இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், லா யத்தகிதில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா. மூமின்கள் காபிர்களை தங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். மின் தூனில் மூமினின், சமயத்தில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்ற சமூகத்தை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வமன் யஃஅல் ذلك, அதை யார் செய்கின்றாரோ ஃபலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை, அவருக்கும் அல்லாஹுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தொடர்பையே அறுத்துக் கொள்ளுகின்றான். பிறரை தங்களுடைய நண்பர்களாக, பிறருடைய கலாச்சாரத்தை தங்களுக்குரிய விருப்பமான கலாச்சாரமாக, பிற சமயத்தவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளுகின்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். வளைகுடாவிலே என்ன நடக்கின்றது? அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்கள் பிற சமயத்தவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், மஸலுல்லதீன இத்தஹது அவுலியா மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு உதாரணம் கமஸலில் அன்கபூத், சிலந்திக்கு ஒப்பானவர்கள். இத்தஹதத் பைத்தன், அது ஒரு வீட்டை தன்னுடைய பாதுகாப்புக்காக அமைத்துக் கொள்ளுகின்றது. அது அமைத்து கொண்ட வீடு எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் கூறுகின்ற போது, இன் அவ்ஹனல் புயூத்தில் பைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே மிக பலவீனமானது அந்த சிலந்தியினுடைய வீடுதான். இப்படித்தான் அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளுகின்றார்களே, அவர்களுடைய பாதுகாப்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துகின்றான். யாரை பாதுகாப்பு என்று நம்பினார்களோ அவர்களே இன்றைக்கு நாங்கள் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இதே போன்றுதான் அடுத்தவர்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய கலாச்சாரமாக மதிக்கின்ற போது, ரசிக்கின்ற போது, நடைமுறைப்படுத்துகின்ற போது இப்படியான விளைவைத்தான் நாங்களும் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பெருநாளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, எமக்கென்று இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த அழகிய வழிமுறைகளை, அந்த அழகிய கலாச்சாரத்தை, அந்த அழகிய வணக்க வழிபாடுகளை பின்பற்றக்கூடிய நல்ல மூமின்களாக நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், புனிதமான ரமதானின் பின்னால் எங்களுக்கு வாக்களித்த சம்பூரணமான கூலியை தந்து எங்களை ஒரு பரிபூரணமான மூமின்களாக ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வழிமுறைகள், நடைமுறைகள், எங்களுடைய கலாச்சாரங்களிலிருந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விலகி சென்று விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய தனித்துவத்தை எல்லா நிலைகளிலேயும் பேணுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை எங்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக.
آمين آمين يا رب العالمين. الحمد لله الذي خلق الإنسان في أحسن تقويم وبعث النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق المبين ليرشدوا الناس إلى سبيل الهدى المتين ويخرجهم من الظلمات إلى النور الحسين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بعثه في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. اللهم صل وسلم على رسول أصحابه الداعين إلى ربهم بالحكمة والموعظة الحسنة فرضي الله عنهم أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله. أيها المسلمون، إن الإنسان لا يكون إنسانا كاملا حتى يتخلق بأخلاق أوضح البيان كلام ربنا السلام. فإذا قرأت الله من الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا شريك له إرغاما لمن جحد به وكفر. البشر صلى الله على سيدنا محمد. أما بعد، فيا أيها الحاضرون من البشر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وصنى بملائكته المسبحة بقدسه تكريما. وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله لما دعاكم وصلوا عليه وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد المختار وعلى آله الأطهار آناء الليل وأطراف النهار، خصوصا على أولهم وأفضلهم بعد الأنبياء بالتصديق السابق إلى الخيرات بالتحقيق سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعلى مزين المسجد والمنبر والمحراب الناطق بالحق والصواب الذي كان رأيه موافقا بالوحي والكتاب سيدنا عمر بن الخطاب رضي الله الحياء والإيمان سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعلى أسد الله الغالب أهل بيت الله العالي المناقب سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعلى بضعة رسول الله سيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعلى سبتيه النيرين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعلى عميه المكرمين عند الله والناس سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما، وعلى بقية العشرة المبشرة وعلى سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والأموات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجذب والقحط والصيف المختلفة والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار ولا تشوهنا بخلق النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.
واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أعلى وأعز وأتم وأقوى وأكبر.